ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி எல்லாம் நல்ல எனர்ஜிக்காக தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நம் மகிழ்ச்சி, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜான், பாஸ்டர் அம்மா, ஊழியக்காரர் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்களா இங்கே? அவங்க நீங்கள் விசுவாசிங்க கிடையாது. நீங்கள் யார்? பாஸ்டருடைய சீஷர்கள். அதே போல் என்னுடைய ஒய்ஃப், எல்லோருக்கும் சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிக்கட்டும். நான் விசுவாசிக்கிறது, இங்கே நாங்கள் வந்தது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் எதுவோ அதை அப்படியே என்ன செய்யணும், நடக்கட்டும். நீங்கள் நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகும்போது நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. யாராச்சும் தூங்குனீங்கன்னா இதை மைக்காங்க. ஏன்னா எனக்கெல்லாம் கிடச்சிருக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் கேள்விகளும் கேட்பேன், உங்ககிட்ட கேட்பேன். நான் எனக்கு சொல்லணும். அலாட்டாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வாசிப்போம். எபேசியர் நிரூபம் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இது அப்போஸ்தலன் பவுலுடைய ஜெபம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க இந்த வேத வசனத்தை? அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஏதாச்சும் புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை என்ன செய்ய போகிறாரு, சொல்லித்தர போகிறாரு. இங்கே நான் நிற்கும்போது, வசனமாக நான் இங்கே நிற்கும்போது என்னிடமிருந்து நீங்கள் ஒன்றும் என்ன எதிர்பார்க்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஸோ அவர் உங்கள் கூட பேச போகிறாரு. வசனம் நான் வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. யார் உணரணும்? நீங்கள் சொல்லுங்கள், நான் உணரணும். அடுத்த வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. யாருடைய அன்பை? இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். இப்போ எத்தனை விஷயங்கள் சொல்லுது சொல்லுங்கள். அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், 2 தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், 3 அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது பவுல் அந்த அப்போஸ்தலனுடைய ஜெபம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? நாம் எப்படி ஜெபிப்போம்? பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நஷ்டம் என்று எண்ணின ஒரு மனிதன் தான் யாரு? பவுல். நம்ம விடுவோமா? நம்ம நஷ்டம் என்று நமக்கு எல்லாமே எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ பாஸ்டர் இருக்கார், நான் இருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் நிறைய ஒரு ஊழியம் பண்ணும்போது நிறைய எங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்கும். நிறைய கிடைக்கும். எனக்கெல்லாம் இந்த டேப் என்னோட கையில் டேபு, மொபைல் எல்லாம் நிறைய கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ நான் என் கூட என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன். பிள்ளைங்க மீன்ஸ்
நம்ம ஸ்பிரிச்சுவல் சன்ஸில் இருப்பாங்களே ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போகும்போது இவங்க கொடுத்துருவேன் நான். அப்போ நிறைய என்ன பண்ணும் கிடைக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா நன்மைகளும் கிடைக்கும். புரியுதா? ஆனால் சத்தம் போட மெதுவாக போய்கிட்டு உங்களுக்கு புரியணும், தூங்கக்கூடாது யாருமே. இது ஒரு மிஸ்ட்ரினா மர்மம் தான் தமிழில். ரகசியம் தேவரசன் சொல்கிறேன். இந்த 3வது எபேசியர்களின் நிரூபம் 3வது அதிகாரம் முழுவதும் சொல்லுது ஒரு ரகசியத்தை பற்றி, யாருக்கும் வெளிப்படாத ஒரு ரகசியத்தை பற்றி தான் பவுல் இங்கே எழுதியிருக்கிறாரு. அந்த ரகசியத்தின் பேர், அந்த மிஸ்ட்ரியோட பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. கிறிஸ்து. சொல்ல பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? அதை உணரணும். கிறிஸ்துவினுடைய அகலம், கிறிஸ்துவனுடைய அன்பின் பாட்டு இருக்கு, தமிழ் பாட்டு ஒன்று இருக்கு. அரபிக்கடல் வற்றினாலும் தேவ அன்பு கடல் வற்றாதம்மா, பசுபிக்கடல் வற்றினாலும் தேவ பாசக்கடல் வற்றாதம்மா. பாட்டு கேட்டிருக்கீங்களா? பழைய ஓல்டு சாங். அவருடைய கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழமும் உயரமும் உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுக்குள்ள? என்ன யார் தூக்க மாட்டேங்குது தெரியாதா? உணர்ந்ததுனால மட்டும்தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க, இல்லாட்டி இங்கே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உணர்ந்தவங்க மட்டும்தான். தேவனுடைய சித்தம் இல்லாமல் யாரும் இங்கே வந்தது கிடையாது. இந்த ஸ்டெப் ஏறி இங்கே வரணும்னா அவருடைய அன்பின் ஆழம் உயரம் நீளம் எல்லாம் அகலம் எல்லாம் நீங்கள் உணர்ந்தவர்கள் தான். அப்போ உங்களுக்காக தான் பவுல் சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? அன்பை உணர்ந்ததுக்கு பிறகு அறிவு கெட்டாத கிறிஸ்துவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். என்ன பண்ணணும்? இங்கே வல்லவர்கள் ஆகணும். எதுக்கு வல்லவர்கள் ஆகணும்? வசனம் சொல்லுது, அறிவு கெட்டாத அன்பு. அவர் அன்பை பற்றி சொல்லணும்னா பவுலுக்கு அந்த வெளிப்பாடுன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா 3.5 வருடங்கள் ஏசப்பாவோட கூட நடந்த 12-11 சீஷர்களுக்கு கிடைக்காத அந்த வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் யார் கிடச்சிருக்கு? பவுலுக்கு கிடச்சிருக்கு. இது கூட ஒன்று சில வேத வசனங்களில் பேதுருக்கு கிடச்சிருக்கு ரெவலேஷன்ஸ். நீ என்னை யார் என்கிறாய் என்று ஏசப்பா கேட்டப்போ என்ன சொன்னார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுறாரு? இது உனக்கு மாம்ச ரத்தங்கள் உனக்கு வெளிப்படத்தில் பரலோகத்தில் என் பிதா உனக்கு என்ன பண்ணியிருக்காரு? இதை வெளிப்படுத்தி தந்திருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை மனுஷகுமாரனை நீ தேவகுமாரன் என்கிற ஒரு மனுஷன் நீ தேவனுடைய குமாரன் தான் என்று அறிக்கையிட வேண்டும் என்றால் அவன் அந்த அறிவு கட்டாத அன்பை உணர்ந்த ஒருவன் தானே. உண்மை தானே? அப்போ நீங்கள் இருக்கிற நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள் கேட்குறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் இன்று பகல் உணர வேண்டும். நீங்கள் வல்லவர்களாக வேண்டும். அதான் ஆவியானவர் விரும்புகிறாரு. என்னுடைய சப்ஜெக்ட் இது கிடையாது, அதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேவனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு தரேன். நான் அடுத்தது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படணும். ஃபுல்னஸ் ஆஃப் காட். என்ன? சகல பரிபூர்ணத்தாலும். ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். ஏசப்பாக்கு என்னென்ன பரிபூர்ணங்கள் இருக்கு? எல்லாமே இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1-3 வசனம் வாசிங்க. யோவான் 1:3. எல்லாமே அவருக்காகவே. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு.
எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக. வசனம் சொல்லி பாருங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறையப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதான் பவுலுடைய ஜெபம். நாம புறஜாதிகளாக இருக்கும்போது பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? நாம் என்ன பண்ணணும்? அறிவு கெட்டாத இவர்கள் தேவனை, இந்த ஜனங்கள் அறிவு கெட்டாத உம்முடைய அன்பை இவர் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய இயேசுவை உம்முடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் உம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்படி யாரா ஜெபிப்பாங்களா? தன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டமான லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று அவன் அதை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு குப்பை என்று எண்ணி சகலத்தையும் இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக தான் வரும்பொழுது அவர் வேண்டிக் கொள்வது அவருக்காக கிடையாது, நமக்காக, புறஜாதிகளுக்காக ஜெபிக்கிறார். இந்த ஒரு ரகசியத்தை என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். யாரை பற்றி? கிறிஸ்துவ என்கிற ரகசியத்தை பற்றி. நீங்கள் அந்த இப்போ தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக போகிறோம். வாசிங்க, எனக்கா வாசி தாங்க. அந்த 11வது வசனம். 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு ஏதாச்சும் புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கிருபை? தேவனுக்குள்ளே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதான் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே அது இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் எழுந்த பொழுது. புரியுது உங்களுக்கு? நான் சொல்லுவேன். வசனம் வாசிங்க, உங்களுக்கு வாரம் வசனம் வாசிங்க. அந்த 6வது வசனம் வாசிங்க. அதோட 3-6 வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்பொழுது யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் சொல்லுகிறது முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அது அறிவிக்கப்படவில்லை. அப்படி என்றால் முற்காலங்கள் யார் இருந்தாங்க? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், என்ன 5 புஸ்தகங்கள் இருக்கு. பென்டடாக். இந்த 5 புஸ்தகங்கள் யார் எழுதுனா? மோசே எழுதினாரு. அந்த மோசைக்கு கூட இந்த ரகசியத்தை என்ன பண்ணலை? தேவனை பார்த்த மோசைக்கு கூட, தேவனுடைய மகிமையை நேராக பார்த்த மோசைக்கு கூட தேவனை கிறிஸ்துவை பற்றின ரகசியம் கிடைக்கல. அதான் அந்த மனுஷன் எழுதினாரு, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கா. ஆனா புதிய ஏற்பாடு நீங்க வரும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அது எதுக்கு சொல்ல தெரியுமா? வெளிப்பாடு இந்த கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தை தெரிந்த ஒரு மனிதன் எழுதினார். ஆதியில யார் இருந்தா? இயேசுதான் இருந்தாரு, கிறிஸ்து இருந்தாரு. அவருக்காகவே, அவர் மூலமாகவே இந்த உலகத்தை தேவன் படைத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் சொல்றாரு, ஆதி முன்னாடி. அந்த வசனத்தை வாசி, 14வது வசனம் இப்ப எழுதியிருக்கு, கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே
ஆதி காலங்களில், எப்படி என்றால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே மறைந்திருந்த ரகசியம். எந்த ரகசியம்? கிறிஸ்து என்கிற, இயேசு என்கிற அந்த ரகசியத்தை, அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று. ஐக்கியம்னா ஐக்கியம். நீங்க பாத்தீங்களா, பிதா குமாரன் அவங்க மூணு பேரை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? நம்மளால பிரிக்க முடியுமா? ஆனால் இணைந்திருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக பிறந்தவர்களான் நாம். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் பெரிய கிளாஸ், அதெல்லாம் சொன்னால் புரியாது, உங்களுக்கு டக்குனு புரியாது. அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்திற்குள்ளாக பிறந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. ஹல்லேலூயா. இவர்கள் 3 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு தீர்மானம் தான், எனக்கு ராஜேஷ் என்கிற மனிதனை, எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அந்த தீர்மானம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட தொடங்குவார். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆல்ரெடி கட்டில் கொடுத்துருவார், ராஜேஷ் உருவாகட்டும். என்னுடைய கற்பனை, ராஜேஷ் உருவாகட்டும் அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நடக்குது, தேவனுடைய குமாரன் இயேசு என்ன பண்ணுவார், அதை கையால் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், அசைவாடுவார். 3 பேர் சேர்ந்து ஒரு ஜீவனை கொடுக்கிறார்கள். நம்ம அப்போ நம்ம சுவாசிக்கிற சுவாசம் யாருடையது? கிறிஸ்துவினுடையது, நம்முடைய கிடையாது. இது எப்போ எடுக்கணுமோ எப்போ போகணுமோ தீர்மானம் பண்ணது யாரு? அப்போ ரகசியத்தை புரியாத, இந்த கிறிஸ்துவை பற்றி தெரியாமல், இது அவங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு மறைந்திருந்த இந்த ரகசியத்தை தேவன் புறஜாதிகளாயிருந்து நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனைக்கு புரியுது அது? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை, இதெல்லாம் எப்படி வர்ணிக்க முடியும் தெரியல எனக்கு, சொல்ல வார்த்தை கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் தூதர்களை கூட ப்ரொஃபஸி, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல அவர்கள் எந்த செய்யலை, என்ன செய்யலை, அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா இப்போ தூதர்கள் வந்து சொல்ல முடியாது, நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நீ சொன்னால் போதும். அதுக்காக தான் நான் என் ரத்தத்தை உனக்காக, நீ அப்பா சொன்னார், கொஞ்சம் முன்னாடி சொன்னார், ஏசு சொல்கிறார், நான் செய்ததை பார்க்கலும் பெரிதானங்களை நீங்கள். அது ஏன் தெரியுமா சொன்னார்? பிள்ளைகளாக இருக்கிறனால அந்த உறவு இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் அப்பா சொல்லி தந்திருப்பார் உங்களுக்கு. நம்மள ஒரு பாவம் பண்ணும்போது அதில் பிதா வந்து தண்டிக்க வருவார். தேவன் அன்பாக இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் இன்னொரு சைடு இருக்குது, பட்சிக்கிற அப்படி ஒன்று இருக்குது. அப்போ தண்டிக்க வரும்போது நமக்கு முன்பாக இந்த தன்னுடைய குமாரோட ரத்தம் என்ன பண்ணுது, நமக்கு நிற்கிது, பரிந்து பேசுது. உண்மைதானே? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? ஏன்னா அந்த ரத்தம் முன்னாடி நிற்கிற பிதாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவன் எனக்கு தேவைன்னு சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு முக்கியம். அதான் இந்த ரகசியத்தை உங்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்த வாஞ்சியா இருக்கிறார். அப்போ இந்த ஒலிவமலை சபைக்கான இன்று இந்த வேத வசனம், இந்த தேவனுடைய சத்தம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த ரகசியத்தை என்ன பண்ணணும்? ரிவீல் பண்ணணும், வெளிப்படுத்த வேண்டும். யாருக்குமே கிடைக்காத பழைய ஏற்பாடில் யாருக்குமே கிடைக்காத இந்த கிறிஸ்து என்கிற ரகசியத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தபடியால் நீங்கள் என்ன பண்ண வேணும்? இந்த கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் விசுவாசிகள் அல்ல, நீங்கள் சீஷர்கள். சீஷர்கள் நிறைய வேலை இருக்குது. விசுவாசிகள் மாதிரி ஆராதிச்சு சண்டை மட்டும் வந்து போனது மட்டும் கிடையாது. சீஷர்களுக்கு நிறைய வேலை. உங்கள் வேலையை மட்டும் பார்த்துருந்து அவளை அங்கேயும் இருக்க வேண்டியதான். ஒன்றுமே நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாமல், தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சு உட்காராமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் ஆசீர்வாதம் அப்படியே தான். சீஷர்கள் எப்படி ஆண்டவர் 2 பேரும் அனுப்புனார். என்ன, ஒரு இடத்துக்கு போய் அந்த கழுதை, 2 கழுதை, ஒரு கழுதையும் இருக்கும், குட்டி இருக்கும், நீ அதை அவுத்துக்கிட்டு அந்த கட்டை வந்து நீ என்ன பண்ணணும்? அவுக்கணும்.
இதே மாதிரி நிறைய கட்டுண்ட குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த குடும்பத்திற்குள்ளாக என்ன பண்ண வேணும்? போகணும். எனக்கு ஆண்டவர் உங்களை அப்படி செய்ய விரும்புகிறாரு. ஆண்டவருக்கு பண்ண முடியும், அங்கே இருந்துக்கிட்ட பண்ண முடியும். ஆனால் உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ரகசியத்தை நாம் வெளிப்படையாக. இப்போ இவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்க. நான் முன்னாடியில் ஸ்மேகிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த ஜூஷ் யூதர்களுக்கு வந்து ஒரு அந்த பிள்ளைகளை வளர்த்துவதற்கு ஒரு இது இருக்குது. என்ன அதன் பேர்னா ஒரு ட்ரெடிஷன்னா அங்கே பிள்ளைங்களை வளர்த்துவதற்கு ஒரு ஏஜ் வரைக்கும், ஒரு ஏஜ் வரைக்கும் 14 வயசு வரைக்கும் அவங்க அந்த ஆசாரியர்கள் இந்த என்ன வேதத்தை படிக்கணும், இந்த பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 30 வயசு ஆகும்போது, கரெக்டாக 30 ஏஜ் அந்த இயர்ஸ் ஆகும்போது, 30 வயசு ஆகும்போது அந்த அப்பா அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து சபைக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் நடத்துவார். அந்த அப்பா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து, இவன் என்னுடைய மகன், என்னுடைய இனிமை இருக்கிற என்னுடைய சகல சொத்து, என்னுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் இனிமே இவன் தான் சுதந்திரன் என்று அறிக்கை பண்ணும், பப்ளிக் டிக்ளரேஷன் பண்ணுவார். உண்மை தானே? அப்படி தான் சரித்திரம் சொல்லுது, கிறிஸ்டி அப்படி தான் சொல்லுது. 30 வயசு வரைக்கும், கரெக்டாக 30 வயசு ஆகும்போது அப்படி சொன்னார். அதே மாதிரி வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்தினார். எப்போ தெரியுமா? 30 வயசில். எப்போ? யோர்தான் ஞானஸ்தானம் பெற்று எழும்பின போது இவர் என்னுடைய மலையாளத்தில் வந்து இவர் என்னுடைய நேச, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அங்கே எல்லாருமே இருக்காங்க, பரிசேயர் இருக்காங்க, சதுசேயர் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு முன்பாக பிதா சொல்றாரு, வானத்தில் ஒரு புறா என்ன பண்ணுது, இறங்கி கீழே வருது. பரிசுத்த ஆவியானவர் கீழே வந்து சொல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பப்ளிக் டிக்ளரேஷன். அதே மாதிரி நீங்கள் அதை சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான். என்னது? லாஸ்ட்டு போன வாரம் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்க இல்லையா? அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டார், நீங்கள் என்னுடைய பிரியமான நேச குமாரன், நேச குமாரத்தி என்று பரலோகம் உங்களை பற்றி, ஆவியானவர் பரலோகத்தில் தூதர்கள் நடுவில், பரிசுத்தவான்கள் நடுவில் உங்களை பற்றி, எனக்கு இன்னும் 6 பேர் கிடச்சிருக்காங்க, எனக்கு 6 பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? முப்பது வயசு வரைக்கும் இவர் எங்கே இருந்தார்? என்ன சொல்ல வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் இந்த ஐக்கியம், இந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக, இந்த ரகசியத்தின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த ரகசியத்தை வேதம் சொல்லுகிறது வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிருபை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது தமிழ் புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி கேட்கட்டும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பேசுகிறதே கிருபை, இவ்வளோ தமிழ் பேசுகிறதே பெரிய கிருபை எனக்கு. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிற, இந்த கிருபை எனக்கு, என் கிருபை உனக்கு, அது போதும். இந்த இவ்வளோ வச்சு இவ்வளோ நல்லா பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சு சொல்லுங்கள், சொல்லுங்க மச்சான். இப்போ சொல்லணும். சரி, இப்போ நான் பேசுனது புரிஞ்சா? ஸ்மேகா தவிர யாரை சொல்லுங்க. இப்போ நான் என்ன வசனம் பிரசங்கம் பண்ணேன், யாரை பற்றி பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா இது பரலோகத்தினுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரமாக பிசாசு உங்களுக்குள்ள விட மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளோ சைலண்டாக போனாலும் இது உள்ளே போச்சுன்னா, இந்த ஒரு ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு உள்ளே போச்சுன்னா நீங்கள் ஆளை மாறிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு?
வசனம் சொல்ல நல்லா கேட்டுக்கங்க, திரும்ப சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் என்று சொன்னால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே மறைந்திருந்த ரகசியம். அந்த ரகசியம் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த ரகசியத்தின் ஐக்கியம், இந்த ஐக்கியம் அர்த்தம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு. அப்போ எல்லாருக்கும் வெளிப்படையாக இந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை நாம் என்ன பண்ணணும்? அங்கே பவுல் சொல்கிறாரு. பவுல் யாரை பற்றி சொல்கிறாரு? நம்மளை பற்றி சொல்கிறாரு. நமக்காக பவுல் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? தேவனே, உம்முடைய ரகசியத்தை, இந்த ரகசியத்தை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் வைத்திருந்த உம்முடைய சித்தத்தை நீர் என்ன பண்ணணும்? இந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த வசனத்தை வாசிங்க. 3 அவங்க வாசிக்கணும். அன்றி என்ன 5 நினைக்கிறேன். எங்கே அதுக்கான் 5 6வது வசனம் வாசிங்க. 3வது 6வது வசனம். ராஜேஷ் வசனம் வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. மெதுவாக வாசிக்கணும். எனக்கும் சொல்லி மெதுவாக வாசிக்கணும். மைக்கு கொடுங்க. இந்த ரகசியம் எந்த ரகசியம்? இந்த ரகசியம் எந்த ரகசியம்? கர்த்தருக்குள்ள ரகசியம். அதான் இயேசு கிறிஸ்து என்கிற ரகசியம். இயேசு கிறிஸ்து என்கிற ரகசியம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலங்களில் மனிதர்களுக்கு எந்த ரகசியம்? இயேசு கிறிஸ்து என்கிற, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியாது. ஆனால் நமக்கு அந்த கிருபை இதான் சொல்லுதான். அப்போ இந்த கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனம் 11வது வசனம் வாசிங்க. மெதுவாக வாசிக்கணும். 11 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தை ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு எல்லாருக்கும் வெளிப்படையாக. அப்போ இதுக்கு தான் ராஜேஷ் மச்சான் ஆண்டர் என்ன பண்ணிருக்காரு? தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ அவங்க மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த பெரிதான ரகசியத்தை. பழைய ஏற்பாட்டில் இங்கே வாசிங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, என்ன எத்தனையோ நியாயாதிபதிகள் இருந்தாங்க, எத்தனையோ ஆசாரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே ஆனோக்கு என்கிற மனிதன் தேவனோட கூட நடந்த ஒரு மனிதன், சந்தரித்த மனிதன், அவருக்கு கூட இந்த ரகசியத்தை பற்றி தெரியலை. நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் பாவத்தை விட்டு ஓடின ஒரு மனிதன் உண்டு. யார் அது? யோசேப்பு. அன்னைக்கு வசனம் கிடையாது, 10 கட்டளை ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் தேவனுக்கு பயந்து ஓடின ஒரு மனிதனுக்கு இயேசு பற்றி தெரியாது. ஆபிரகாமுக்கு கூட தெரியாது. விசுவாசத்தின் தகப்பன், தந்தை என்று அழைக்கப்படுகிற யாரோ ஒரு தேவன் எங்கேயோ பேசினார். அந்த வார்த்தையை கேட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் கிளம்பினார். தேவன் பேசுனார், ஒரு சிநேகிதனை போல பேசினார், நல்லா பேசினார். ஆனால் கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அவருக்கு தெரியல. ஆனால் அந்த கிருபை நமக்கு இருக்கு. யோசேப்பு போல் நம்ம பாவத்தை விட்டு ஓடுறோமா?
ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோமா? தாவீதை போல ஆராதிக்கிறோமா? இது அந்த அளவுக்கு தானியேல் போல ஜெபிக்கிறோமா? இது ஒன்றுமே இல்லாமல் நமக்கு இந்த கிருபை தந்திருக்காரு. அப்போ நம்ம அந்த ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு அந்த காலத்தில் எவ்வளவோ ஆண்டவர் வல்லமேன அவ்வளோ விசுவாசம் ஆபிரகாமுக்கு. அவருக்கு கூட கிடைக்காத நம்ம சொல்லலாம், அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை, எந்த கனமான ஊழியம்? கிறிஸ்துவை அறிவிக்கிற, கிறிஸ்துவை அங்கே வெளிப்படுத்திக்கிற இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு தந்திருக்காரு. இதை விட்டுட்டு நம்ம பிஸி அது ஒரு பாஸ்டர், தே ஆர் பிஸி வித் மெனி திங்ஸ். ரொம்ப அவங்க ஒரு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இவர் கூட இருக்க இந்த ரகசியத்தை தந்திருக்காருண்ணே. இங்கே பாருங்கள், 2 சீஷர்கள் இருந்தாங்க. 2 சீஷர்கள். ஒன்று இது ஒரு வேறு சப்ஜெக்ட், இது பிரசங்கம் பண்ணால் அதான் போய்கிட்டே இருக்கும். 2 சீஷர்கள் இருந்தாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று சொல்லுங்க, யோவான். நல்லா கவனிச்சுங்க, நான் கேள்வி கேட்பேன், ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். எனக்கு இங்கே வந்தா இது ஒரு ஆராதனை மாதிரி ஃபீல் பண்ணாது. இது ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு என்ன எங்கே போனாலும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு டெலிவரன்ஸ் விடுதலை எங்கே வேணும் தெரியுமா? வெளியில் கிடையாது, மாம்சத்தில் இல்லை, உள்ளே வேணும். உள்ளான மனுஷன் என்ன பண்ண வேண்டும்? விடுதலையாக்கப்பட்டால் நாம் வசனம் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? அவர் விடுதலை ஆக்குவார் உங்களை. விடுதலை ஆக்குறது மேலே, மாம்சத்திலும் விடுதலை கிடையாது, ஆவி. தேவன் ஆவியாகவே. அதனால் ஆவி தான் உங்கள் உள்ளான மனிதன் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். 2 மனிதர்கள் இருந்தார்கள். 2 மனிதனுக்கு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? பேதுரு யார்? மீன் பிடிக்கிறவரா? அதோட அவரோட வேலை மட்டும்தான். ஸோ ஒரு சரி, யோவான் என்ன சொல்லுவார்? இப்போ ஆண்டவருக்கு பிரியமான 3 சீஷர்கள் இருந்தாங்க. யார் சொல்லுங்கள்? பேசக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசங்கள். பாஸ் இப்போ சொல்லாட்டி பாஸ்டர் கிட்ட தான் கேட்பேன் நான். பாஸ்டர் டீச் பண்ணலன்னு சொல்லுவேன் நான். பேதுரு, பேதுரு, யோவான், யாக்கோபு. சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க? இதில் பேதுருவோட கேரக்டர் என்ன? அது மட்டும் கிடையாது, ஆண்டவருக்காக எதையும் செய்வார். ஆண்டவருக்காக எதையும் செய்வார். அடுத்தது யாக்கோபுடைய கேரக்டர் என்ன? என்ன வலது பக்கத்துலையா? இடது பக்கத்தில் யாக்கோபுடைய கேரக்டர் அவன் யாக்கோபுடைய கேரக்டர் யாக்கோபு மலையாளத்தில் ஒட்டக கால் உள்ள மனிதன். எப்படின்னா முழங்கால் ஜெபிக்கிறவர். 3வது யாரு? யோவான். யோவான் கேரக்டர் என்ன? மார்பில் சாஞ்சிருப்பார். இவங்க 3 பேரை பார்க்கிலும், இவர் 2 பேரை பார்க்கிலும் யோவான். நான் ஸ்மேகட்ட முன்னாடி நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் ஜெயந்தியம்மா பக்கத்தில் ஸ்மேகம் சாஞ்சி யாரும் மார்பிள் படுத்திருந்தா உங்கள் கை தெரியாமல் என்ன பண்ணும்? தடவுமா? தெரியாமல் தடவை பண்ணி கிஸ் கொடுப்பீங்க, என் செல்லமேனு கொஞ்சுவீங்க. அப்போ ஏசப்பாவும் உணர்வுள்ள மனிதன் தானே. மார்போடு சேர்ந்து அந்த ஜோனோடு சேர்ந்து இருந்து, ஜான் பாஸ் இருக்காரு. ஜோன் சொல்ல, யோவான் சொல்லுவோம். யோவான் இயேசுவோட மார்போடு சேர்ந்து இருந்தப்போ ஏசப்பா உணர்வுள்ள மனிதன் தானே.
அவர் கை தானா சாய்ந்திருக்கும் போது அந்த ஏசப்பாடு இதயத்தினுடைய அந்த பல்ஸ் லேப்டாப் அந்த துடிப்பு, இதய துடிப்பு யாருக்கு கேட்கும்? யாருக்கு கேட்கும்? யோவானுக்கு கேட்டிருக்கும். ஏசப்பா தெரியாம. அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஏசப்பாவுக்கு பிரியமான சீசன் இருந்தான். வசனம் சொல்லுதுல்ல, பிரியமான சீசன். யாருக்குமே கிடைக்காத ஒரு வெளிப்பாடு கிடைச்ச யாருக்கு? யோவானுக்கு மட்டும்தான். கொதிச்சிருக்கிற அந்த எண்ணெயில் போட்ட போதும் சித்திரம் சொல்லி போட்டாரு. நடந்துச்சா? அந்த தாத்தா என்ன பண்ணாரு? அந்த தாத்தா எந்திரிச்சு வந்துட்டார். ஒண்ணுமே நடக்கலை. ஏசப்பாவுடைய கடைசி அந்த மரண பரியந்தமும் சிலுவைக்கு கீழே நின்னது யாரு? ஸ்திரீயே, இது உன்னுடைய குமாரன். அப்போ அடுத்தது இதோ தாயின் ஆண்டவர். 11 பேரும் அங்கே இல்லை, ஒருத்தன் செத்து போயிட்டான். 10 பேரும் அங்கே இல்லை, எங்கேயும் செதறிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் யோவான் மட்டும் தேவனுடைய இதய துடிப்பு நிற்கிற வரைக்கும் அவர் தானே கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தானே இதய துடிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார். நிற்கிற வரைக்கும் கடைசியில் சிலுவையில் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும், அந்த இதய துடிப்பு நிற்கிற வரைக்கும் தன்னோட கூட இருந்த யார் தான்? யோவான் மட்டும்தான். அதுக்கு தான் யாருக்குமே கிடைக்காத ரெவலேஷன், வெளிப்பாட்டிற்குள்ளாக தேவன் யோவானை அழைத்து சென்றார். அதே மாதிரி தான் வேதம் சொல்லுகிறது. இதே மாதிரி அவருடைய இதய துடிப்பு, இதயத்தின் ரகசியங்களை, தேவனுடைய இதயத்தின் ரகசியங்களை அறிவிக்கத்தான் இந்த கிருபை உங்கள் மேல் விழுந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ரகசியம்னா அவ்வளோ பெரிய இது, இவ்வளோதானே பாஸ்டர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரகசியத்தினுடைய இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. ஏன்னா யாருக்குமே, முற்பிதாக்களுக்கு யாருக்குமே கிடைக்காத இந்த ரகசியத்தை தேவன் நமக்கு தானமாக கிஃப்டாக தந்திருக்காரு. இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன், நம்மெல்லாம் சாதாரணமான மனுஷங்க கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல், சூப்பர் நேச்சுரல் வரம் பெற்றவர்கள் நாம் எல்லாரும். நம்ம ஏசப்பா சூப்பர் நேச்சுரல் தானே, நம்புறீங்களா? அவர் சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு முடியும். என்னைக்கு அவருடைய அற்புதங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? He is still working for us. என்னமோ ஒன்று. He never stop working. ஈவன் அது என்னது? ஆமாம், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவர் நமக்காக அற்புதம் செய்வதும் நமக்காக வேண்டு செய்வதும் இப்பாட்டவே அந்த இது அற்புதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான். எக்ஸாம்பிள் சொல்லட்டா, இன்னைக்கு காலையில் நம்ம கட்டில் அந்த பெட்டிலேருந்து எந்திரிச்சோம் பார்த்தீங்களா, கண்ணை திறந்தோமே, அது அற்புதம் தான். கண்ணை மூடி இருந்தால் நமக்கு புது கட்டில் கிடச்சிருக்கும் இல்லை? ஆமாவும் இல்லையா? அன்னைக்கு கண்ணு திறந்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்றது பெரிய. அப்போ அவர் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் அஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் வாசிங்க. அப்போ யோவானை போல நீங்கள் என்ன பண்ணணும்? மார்போடு, அது வேறு சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு சொல்லுது, ஒளி இருக்குது, இன்னும் இருக்குல்ல நாட்கள், உங்களுக்கு சொல்லுறது நான். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று. இந்த ஐக்கியம் சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான இந்த ரகசியத்தை தான் ஆண்டவர்னு சொல்லி பவுல் எடுத்துகிட்டு வர. அதுக்குள்ளே எப்படி இந்த ரகசியத்தை, இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது, எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு. அதில் கடைசி வாக்கியா நம்ம முன்னாடி வாசிச்சா இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால், உங்களுக்கு கடைசி வசனம் முடியும், சொல்லி முடிக்கும். 20வது வசனம் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே
கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சது? இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், வசனம் சொல்லுகிற பவுல் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? இங்கே நான் கேட்பேன் திரும்பவும். நாம் வேண்டி இந்த ரகசியத்தை, எந்த ரகசியத்தை? இயேசு கிறிஸ்து என்கிற ரகசியத்தை நீ அறிந்து கொண்டாய் என்றால், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், அதான் பெருக்குமான் சாத்தர் பெருக்குமான் சாத்தா ஐயா ஒரு பாட்டு பாருங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி. களி கூற வேண்டுமென்றால் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கு மீன்ஸ் ஜெபிப்பதற்கும் அதிகமாக உங்களில் சொல்லுங்க, எனக்குள் வாசம் செய்கிற எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையினால் முடியும். நம்புறீங்களா? நீங்கள் என் சந்தோஷம் இல்லை உங்களுக்கு இந்த ரகசியத்தை பற்றி உண்மையாக தெரிஞ்சுன்னா, நான் இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லி வச்சுருக்கேன். நான் இதோட இன்னும் நிறைய டேஸ் இருக்குது. நம்ம டீப்பாக உள்ளே போகணும். ரொம்ப ஆழம் உள்ளே போனீங்களா, கிறிஸ்துவனுடைய நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும், இதை நீங்கள் இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பாடம் மாதிரி. இதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, இந்த ரகசியத்தை நீங்கள் அந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் நினைக்கிறது கூட ஆண்டவருக்கு என்ன தெரியும். நினைப்பதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாக சொல்லிருக்கு. மிகவும் அதிகமாக உங்களில் சொல்லுங்க, எனக்குள் வாசம் செய்கிற, எனக்குள் கிரியை செய்கிற வல்லமைக்கு முடியும். உங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமை எது? இயேசு கிறிஸ்து ஆவியானவர். அவரால் முடியாதது. அவர் நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானதை செய்ய உங்கள் முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ. பேதுருவின் இருதயத்தை திறந்தது போல அந்த மேலான ரகசியத்தை இந்த ஜனத்திற்குள்ளாக தேவனை நீர் வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராபாகா சியஹல் மரா துரி பிஹல் பிரபாகா ஸ்மரா ஷாட்டலரதனா. ஓ நன்றி பரிசுத்தாவியானவர், நன்றி பரிசுத்தாவி. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல அப்பா, கடைசி அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யாருக்கும் வெளிப்படுத்தாத இந்த ரகசியத்தை ஏழைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் பரிசுத்தாவியானவரே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கிறிஸ்து என்கிற ரகசியத்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர்களை பயன்படுத்துங்க. இந்த பெரிதான ரகசியத்தை, யாருக்கும் தெரியப்படுத்தாத இந்த ரகசியத்தை, இந்த மிஸ்டரியை அப்பா இந்த நாட்களிலே சிறிய கிராமங்களுக்கு உள்ளாக போய் இந்த ரகசியத்தை அறிவிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய அகலம் உயரம் ஆழம் கர்த்தாவே அதை அறிய வைக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் புது அபிஷேகத்தை இன்று இப்பொழுது இந்த பகல் வேளையில் எங்கள் மேல் அனுப்புவீராக. கிறிஸ்து என்கிற அந்த ரகசியம் இப்பொழுது இந்த சபைக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக, இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளாக, இந்த தேசத்திற்குள்ளாக, இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது
ரபகஸ்மாட்டாலா பிரகால் மௌஷகால் பிரகாஸ்மாட்டாலா தானா. ஓ கிறிஸ்து என்கிற ரகசியம், இயேசு என்கிற ரகசியம் யாருக்கும் தெரியப்படுத்தாத, அப்போ விசுவாசிகளின் பிதா என்கிற அழைக்கப்படுகிற ஆபிரகாமுக்கு போலும் ஷபா உம்முடைய மகிமையை கண்ட மோசேக்கு அப்போ அவருக்கு கூட தெரியாத இந்த ரகசியத்தை எங்களுக்கு தந்தபடியால் ஓ ஷபகஸ் மராதா ரகஸ் மாட்டாலா பகல் மராதா ஓ ஷாடாலா தரா பகல். நன்றி இயேசுப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபி வேண்டிக் கொள்ளும் அதிகமாய் செய்வதற்கு எங்களில் கிரியை செய்கிற ஆவியானவர் அவரை முடியும். நாள்களாக மாதங்களாக நீங்கள் நினைக்கிற ஜெபிக்கிற அந்த விஷயத்திற்குள்ளாக உங்களுக்குள்ள அந்த ஜெபத்தினுடைய மறுபடிகள், அந்த ஜெபத்தினுடைய ஆன்சர்ஸ் ஓ ஷாபா ஹால்மாரா இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியினாலே முடிய போகிறது. ராதானா பகார பஹரா பஷா கல்மரா துனபா அல் பிரகாஸ்மா டாலா பிரகாஷா கல்மரா தனா தரா அபாகசியா கல்மரா துனி விகல் பிரபாஷா கல்மரா தனகசியா துனபா ஓ ஷா கல்மரா தனிகே செகெட்டேலரேகே ரகசியத்தை பரிசுத்த வெளிப்படுத்துவார். ரகசியம் வெளிப்பட்டு வரட்டும். ஓ ஷா ராபாகஸ்மா டாலா ரகசியத்தை வெளிப்பட்டு வரட்டும். மறைந்திருக்கிற ரகசியத்தை ஓ ஷாபாஹத் மராதனாகா சியஹல் மராதனாகா சியஹல் மராதுனபா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Udaradhana bagas matala prakhal marasha khat maradhana. கிருபை நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கிருபை தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நல்ல அபிஷேகத்தோடு நிறைவு செய்வோம். முடிந்தவர்கள் நம்ம எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல